ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் லிட்ரேச்சர் இன்சைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி தி கேண்டர்பரி டேல்ஸ்ல இருந்து தி பிரையரஸ் டேல். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பில்கிரிமேஜ்க்கு போறாங்க. அந்த ஜேர்னில போர் அடிக்காம இருக்க கதை சொல்லணுங்கிறது தான் காம்படிஷன். ஸோ ஒவ்வொருத்தருடைய டேர்ன் வரும்போதும் அவங்க கதை சொல்றாங்க. இப்போ பிரையரஸ் உடைய டேர்ன். இவங்க ப்ரேயர் பண்ணிட்டு கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஜீசஸ் உடைய மதர் வெர்ஜின் மேரிக்கு இந்த கதையை டெடிகேட் பண்றதா சொல்லிட்டு இவங்க கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விடோ மதர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 7 வயசு பையன் இருக்கான். அவன் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அண்ட் அவன் ரொம்பவே பக்தியான பையனா இருக்கான். ஒரு வெர்ஜின் மேரியுடைய சிலையை எங்க பார்த்தாலும் அங்க ஹெயில் மேரி அப்படிங்கிற ஒரு ப்ரேயரை சொல்ல ஆரம்பிச்சிருவானா. இவன் படிக்கிற அந்த ஸ்கூல்ல அங்க இருக்க பெரிய பிள்ளைங்க ஓ ஆல்மா ரிடம்டாரிஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் ஹிம்மை பாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஸோ இவனும் அந்த பாட்டை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி பாட ஆரம்பிச்சிடுறான். அந்த பாட்டு வெர்ஜின் மேரியை ப்ரைஸ் பண்ற ஒரு சாங். ஸோ இவன் ஃபுல்லா பாட ஆரம்பிச்சுட்டு வர கிறிஸ்மஸ்க்கு அதை பாடணும் அப்படின்னு மனசுல நினைச்சு வச்சுக்கிறான். ஜூஸோட ஸ்ட்ரீட் வழியா நடக்கும் போதெல்லாம் அந்த பாடலை அவன் பாடிட்டே இருக்கான். இந்த பாடல் இவன் பாடுறது அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குது. ஸோ ஜூஸ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது இந்த பையனை கொலை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பையனை எப்படியாவது கொன்னுடணும் அப்படிங்கிற எண்ணத்தை சாத்தான் தான் அந்த ஜூஸ் பீப்புளுக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. ஸோ கொலை பண்றதுக்காக ஒரு மர்டரரை ஹயர் பண்றாங்க. இவன் அந்த பையனுடைய த்ரோட்டை கட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சியூவரியில தூக்கி போட்டுடுறான். அந்த பையனுடைய அம்மா அந்த குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் போய் கேட்குறாங்க, அந்த பையனை பார்த்தீங்களான்னு. யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த பையன் பாடுவான் இல்லையா ஒரு பாட்டு, ஓ ஆல்மா ரிடம்டாரிஸ்னு, அந்த பாட்டு மட்டும் இந்த பையன் பாடுற மாதிரி வாய்ஸ்ல எங்கேயோ கேட்டுட்டே இருக்கு. அதனால அவங்க அம்மா எங்க அந்த சத்தம் கேட்குதோ அங்க போய் பார்க்குறாங்க. ஸோ ஆள் வச்சு அந்த இடத்துல இருந்து அந்த பையனுடைய இறந்த உடலை தூக்கிட்டு வராங்க. பட் அந்த பையன் இறந்து போயிருந்தாலும் அந்த பாடலை மட்டும் அவன் வாய் பாடிட்டே இருக்கு. அப்புறம் இந்த தப்பை செய்தது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க. இந்த பையனுடைய ஃபியூனரல் மாஸ் முடிகிற வரையுமே அவன் அந்த பாட்டை பாடிட்டே இருக்கான். ஸோ அங்க இருக்க அபாட் இவன் கிட்ட கேட்குறாங்க. அபாட் யாருன்னா அங்க இருக்க கிறிஸ்டியன் மாங்ஸ் உடைய லீடர். அவரு இந்த பையன் கிட்ட கேட்குறாங்க, நீ ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இறந்து போகணும், ஸோ என்ன பண்ணினா இந்த பாட்டு பாடுறதை நிறுத்துவேன்னு கேட்கும் போது இந்த பையன் சொல்றான், நான் என்னுடைய இறக்கும் தருவாயில இருந்தப்போ மதர் மேரிய பார்த்தேன். அவங்க என்னுடைய வாயில ஒரு பேர்ல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேர்ல்னும் சொல்லுவாங்க, இல்லை கிரெயின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெயின் எப்போ என்னுடைய வாயிலிருந்து எடுக்கிறாங்களோ அப்போ நான் அந்த பாட்டை பாடுறதை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்றான். தென் அந்த அவார்ட் அவன் வாயிலிருந்து அந்த கிரெயின் எடுத்துடுறாங்க. அவனை பீஸ்ஃபுல்லா அந்த அபேலையே பரி பண்ணிடுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த பையனுக்காக துக்கப்படுறாங்க. ஃபைனலி மதர் மேரியை ப்ரைஸ் பண்ற மாதிரி இந்த கதையை ப்ரேயரை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.